ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது, இதில் வந்து வவுச்சர் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். இல்லை சில இடத்துல நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து சில ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிட்டு அதிலேருந்து அந்த ஆஃபர்லாம் க்ளைம் பண்ணணும், அந்த ரீடிங்ஸ் வவுச்சர் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அதில் வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். நம்மளுக்கு சமீபத்தில் இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு. இந்த இதை வந்து உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு போட்டு காட்டணும். நீங்களும் வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1500 ரூ. 2000 செலவாகுதுன்னா அதில் ஒரு ரூ. 1000 உங்களால் குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். தொடர்ச்சியான டெக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் யூடியூப் டிப்ஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் தொடர்ச்சியாக வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வவுச்சரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குரோமில் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் வந்து சைன்இன் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு சைன்இன் பண்ணிங்க. ஏற்கனவே எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது, அதனால் அது உள்ளே போகிறேன். அட்ரஸ் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ண சொல்லுது, பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஏர்பட்ஸ் வந்து ஒன்று போட போகிறோங்க ஆர்டரு. பாருங்கள், ரூ. 1518 இதனோட ப்ரைஸு. ஆஃபர் போக தான் என்னோடய ப்ரைஸே சொல்கிறேன். இந்த 1518லேயே நம்மளுடைய வவுச்சர் நம்ம இன்னும் ஆட் பண்ணல. வவுச்சர் ஆட் பண்ணால் இது இன்னொரு குறைஞ்சிரும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கிஃப்ட் வவுச்சர், யூஸ் கிஃப்ட் வவுச்சர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆடு கிஃப்ட் வவுச்சர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதில் நீங்கள் புதுசாக வவுச்சர் வச்சிங்க அப்படின்னா அதில் ஆடு கிஃப்ட் வவுச்சர்னு போய் போட்டு உங்களுடைய அந்த வவுச்சருடைய நம்பரு மேலும் வந்து ஒரு பின் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் அதில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அப்படி ஆன பிறகு உங்கள் வவுச்சர் வந்து யூஸ் கிஃப்ட் கார்டுன்னு பார்த்தீங்களா, அதில் போய் டிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து இப்போ இந்த 1518 எனக்கு ரூ. 1000 என்னோடய இதில் இருக்குது. அதை டிக் பண்ண உடனே வந்து அந்த ரூ. 1000 குறைஞ்சது போக ரூ. 518 கீழே காட்டுது பார்த்தீங்களா பில்லு. இப்படி தான் வந்து இந்த வவுச்சர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த வவுச்சர் நம்பரும் பின் நம்பரும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்ல, உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குன்னு அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் நம்பரும் பின் நம்பரும் வந்து திரும்ப ரிட்டனாக ஒரு மெசேஜாகவே வரும். இப்போ நம்ம வவுச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்குது, எந்த கார்டை யூஸ் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு. ரூ. 1518 தான் இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு. அந்த யூஸ் கிஃப்ட் கார்டு அதை டிக் பண்ண உடனே அந்த 1518 வந்து ரூ. 518 மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெறும் ரூ. 518 தான் பே பண்ண போகிறோம். அதாவது வந்து இதனுடைய விலை வந்து ரூ. 5000 மேலே. அதில் நம்ம ஆஃபர் போக நம்மளுக்கு 1518. இதுலேயும் நம்மளுக்கு வந்து வவுச்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணும்போது இன்னும் ரூ. 1000 குறைஞ்சி வெறும் ரூ. 518 தான் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம ரூ. 518 பே பண்ண போகிறோம். நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அந்த கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அதனுடைய டீட்டெயிலாம் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து அந்த வேலிடு டேட்டு, மந்த்து இதெல்லாம் மந்த் அண்ட் இயர்லாம் கொடுங்க. கொடுத்த பிறகு சிவிவி நம்பர் கொடுத்து நீங்கள் பே பண்ண வேண்டியதான். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கேஷ் ஆன் டெலிவரிலாம் கிடையாது, கார்டில் தான் பே பண்ணணும். அந்த ஆப்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்த வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அதாவது என்னோடய கிரெடிட் கார்டு இல்லைன்னா வந்து டெபிட் கார்டு, அதனோட டீட்டெயில் வந்து நான் இப்போ கொடுக்குறேன் மேலே. அதேமாரி நீங்களும் வந்து கார்டு நம்பரு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. பே வந்து இப்போ எனக்கு ரூ. 518 தான். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்குக்கு லிங்க் ஆகும். அது பேங்குக்கு லிங்க் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி, பேங்க்லேருந்து ஒரு ஓடிபியும் வரும். இப்போ பாருங்கள், எனக்கு வரும் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பேங்கோட பேஜ் போய் லோட் ஆகி கீழே வந்து எனக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு. கீழே அந்த ஓடிபி என்ட்ரி பண்ண சொல்லுது பேமெண்ட்டுக்காக. நீங்கள் அந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். உங்களுடைய ஆர்டரும் வந்து ப்ளேஸ் ஆகிடுங்க. இவ்வளோதாங்க. எப்படி நீங்கள் வவுச்சர் வந்து வேஸ்ட் பண்ணாமல், நம்மளுக்கு கிடைக்கிற வவுச்சரை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு திங்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எது சம்மந்தமாக வீடியோ போடணும் அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.